தைரியம் இருந்தா எங்க ரெண்டு பேரை மீறி இந்த இடத்துக்குள்ள ஆள் சத்தம் கிடைச்சா சத்தம் கேட்டுச்சு. மாலையை போட்டுட்டு அந்த பிள்ளையை கெடுக்க முயற்சி பண்றியா? இப்ப எதுக்கு இழுத்துக்கிட்டு வந்தியா வேமா? ரெண்டு பேரும் காவல் பார்த்துட்டு இருக்கும்போது போகுது 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 சத்தம் கிடைச்சு. என்ன அந்த பிள்ளை தலை நிறைய பூ வச்சிருக்கு, நீங்க கைலியோட வந்திருக்கீங்க, ஒன்றும் புரியலையே. இப்ப அம்மா குண்டியா சொல்றேன் கொஞ்ச நேரத்தில் அது நடக்கும். நடக்க தெரிஞ்சது, நல்ல வேலையா போச்சு. ஆமா சொல்லுங்க. என்னையும் மீறிங்க யாரோ நுழைஞ்ச மாதிரி எனக்கு உனக்கு வந்து நுழைஞ்ச மாதிரி தெரிஞ்சா? ஆமா நுழைஞ்சா? ஆமாவா இல்லையா? ஆமா இல்ல ஆமா. நீ பிறவிலே இந்த மாதிரியா இல்ல இடையில இந்த மாதிரியா? நுழைஞ்சிச்சுங்க. பாத்தாடி என மாமான்னு கூப்பிடுற மங்கையரே வாருமம்மா. எப்ப பழைய காலத்து கூத்து போல சோழகிரி எப்ப யாருன்னு பாருமம்மா. என்ன அது? பாருமம்மா. ரூம் பாருமா. எங்கங்க காணா? ஏய் இப்போ ஒரு மாதிரி அப்படி ஊன்னு வந்துச்சுல்ல, அத தூக்காதீங்க. பாத்துங்க அப்படியே வந்து அத தூக்காதீங்க. அவனை கூப்பிடுச்சே. சாமான கூப்பிடுறாங்களா? மங்கையரே வருமம்மா அப்படின்னு கேட்டுச்சுன்னா இப்படியே வந்துச்சு படுதா. அது தூக்காதயா ஓயாம. தூக்காதயாங்கறியா இல்ல தூக்காதயாங்கறியா? அது தூக்க வேணாம் விடுங்க, அது வாட்டுல இருந்துட்டு போட்டு. வாங்க வாங்க. அப்ப துணியை தூக்கிட்டு வந்து நல்லா இந்த துணியை தூக்கிட்டு வந்து ஐயா கொஞ்சம் நல்லா சொல்லுங்க, வேற மாதிரி கேக்குது வெளியில. ஐயே என்னது? படுதா படுதா படுதா? ஏய் ஐயா அந்த படுதா. அந்த படுதா இல்ல. வெள்ள படுதா? இல்ல வெள்ள படவும் இல்ல. வெள்ள படுதா ஊதா படுதா? சரி அப்படி பட்டுச்சுனா உலக மஞ்சி எல்லாம் இருக்குல்ல, நீ வைத்தியம் சொல்ல விடுறீங்கல்ல. எப்ப அதே கேட்க மாட்டேங்குது. சரி அத என்ன செய்யணும்னா நீராகாரத்துல சரி விடுங்க விடுங்க அப்புறம் பாருங்க. சரி என்ன இப்படி குச்சியில் எடுக்கிற இந்த குப்பையில் எடுக்கிற கொட்டா குச்சி இருக்குல்ல, கேட்டு போடுதே. ஆமா இப்ப என்ன இதை இழுத்துக்கிட்டு தெரியல என்னன்னு. கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க கடை மாறிக்கிட்டே இருக்கீங்கண்ணே. அது அப்படிதான் மாற திடீர்னு யார் தெரியல. உங்க ரெண்டு பேரும் ஓட்டம் வாங்கியிருக்கு. எவ்வளவு பெரிய இதை பார்க்கும் போது ஏதோ 5 வயதுல அரியா பருவத்துல பிஞ்சு குழந்தையில பார்த்த முகம். 5 பையத்தின் இல்ல அரிய பருவத்தில பிஞ்சில கூடி நம்ம எதுக்கு பிரிய பிரிய மனோவலிய வள்ளியா? வள்ளி இல்ல, இது வள்ளியோட தோழி. அப்படியா? அப்ப சரி இருக்கட்டும், இது வள்ளி இல்ல. சரி நீங்க ரெண்டு பேரும் காவல்ல கண்ணுங்கிறதுமா இருக்கணும். நல்லா இருப்போம், யாரையும் உள்ள விட்டுறக்கூடாது. நான் உள்ள விடவே இல்ல. நீ மாலை ஓட்டுருக்கிய, அதனால இன்னும் கூட நீங்க சொல்ற நம்புவேன். ரொம்ப சந்தோஷம். மச்சான் நீங்க உள்ள விட வேண்டாம், யாருன்னு அதுவே வெளியே வந்துடும். வந்துருமா அப்படிங்கிற தாக்கல உள்ள விடுறீங்களா? போனது வந்துதானே தீரணும். வந்துதான் ஆகுது, வேற வழி என்ன. ஒரு சிலருக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம். இப்ப வரும் பாருங்க படக்குன்னு. எங்க பாப்பா கூப்பிடுங்க தாக்கல. அப்படி போடுறா. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானங்க, நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்குவான பாடிதானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்குவான பாடிதானுங்க. டமுக்கடி பாண்டியாடு ஓ டமுக்கடி பாண்டியாடு, டமுக்கடி பாண்டியாடு ஓ டமுக்கடி பாண்டியாடு. சிங்கா ஓகே சிக்கனமா கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம், அது திருந்த முறை
நல்ல பாட்டு படிக்கு வான பாடிதானுங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க நல்ல பாட்டு படிக்கு வான பாடிதானுங்க நமக்குடி பாண்டியாடு ஓ நமக்குடி பாண்டியாடு நமக்குடி பாண்டியாடு ஓ நமக்குடி பாண்டியாடு சிங்கா ஓ சங்கி ஒரு விட்டு ஒரு மாதிரி போவோமுங்க பொங்கலாட்ட பெருகிட்டு போக மாட்டோம் ஆமா ஊரு விட்டு ஊரு நாங்க போவோமுங்க ஒரு விட்டு ஒரு மாதிரி போவோமுங்க பொங்கலாட்ட பெருகிட்டு போக மாட்டோம் எல்லோரும் நல்லவர இருப்போமுங்க எங்க கொள்கையில என்னாலும் மாற மாட்டோம் நரி கொம்பு வித்தான நிப்போமுங்க நரி போல நன்மை செய்ய மாட்டோம் காசு மணி பூசி என்ன விப்போமுங்க அட காசுக்காக மானத்தையும் விற்க மாட்டோம் புதுசா போட்டாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க நல்ல பாட்டு படிக்கு வர பாடிதானுங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க நல்ல பாட்டு படிக்கு வர பாடிதானுங்க நமக்குடி பாண்டியாடு ஓ நமக்குடி பாயாடு ஓ நமக்குடி பாண்டியாடு ஓ நமக்குடி பாண்டியாடு சிங்கா ஓ சங்கி சிங்கா ஓ சங்கி சங்கி மங்கி அடங்கோ அம்மா என்ன வேற விதமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே என்ன இல்லம்மா சிங்கின்னு தான் இருக்குது ஆமா. நீங்க வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அட சிங்கின்னா அது வடநாட்டு பேர் மாதிரி தெரியுது. சிங்குகள்லாம் அந்த மாதிரி வரும் இல்லையா, அதனால தான் இப்போ சங்கின்னு கூப்பிட்டா தமிழ்நாட்டு பேர் ஆயிடுது. அப்படியா நான் இப்பதான் கேள்விப்படுறேன் எப்படி இருக்குன்னு சரி நான் என்ன நாள் முருகனுக்கு சாமி போட்டு கச்சி காய்ச்சி இந்த ஊத்தணும் பல்லார லேகியம் இருக்கே ஆ, அது காலையும் மாலையும் சாப்பிட்டு வந்தால் எல்லா நாட்களுமே நல்ல நாட்களாகவே அமையும் சொல்றேன். அண்ணே இன்னைக்கு என்ன நாள்னே முருகப்பெருமானுக்கு சாமி போடணும் கஞ்சி காய்ச்சி ஊத்தணும் கணக்கு பண்ணுங்க முருகனுக்கே கஞ்சி ஆச்சு ஊத்துறீங்களா நீங்க? ஏமா சோறு ஊடுறதே முருகன், அவருக்கு ஏமா கஞ்சி ஊத்துறீங்க? வச்சு படைக்கணும்ல சரி கணக்கு பண்ணுங்க யார? அண்ணா நீ எல்லாம் அண்ணன் நீ எல்லாம் என்ன நீ கேக்குற? என்ன முரகட்ட அண்ணன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க நீ நீ தானே அப்புறம் என்ன கணக்கு பண்ண சொன்னா அப்புறம் சொன்னா ஆமா நாமெல்லாம் சரியா இருக்கணும் கணக்கு பண்ணுங்க நீயே எடுறா, நம்மளவா நீயே எடுத்துடு. என்ன கணக்கு எடுத்துடுவோம். அதான பாரு 1 2 3 4 யார் இவர் 1 2 3 4 யார் இவர்? கூட வந்திருக்காங்க. கூட வந்திருக்காரா என்ன நீ சொல்ற என்னண்ணே சொல்ற? உங்களோட கூட வந்திருக்குண்ணே. உன்னோட கூட ஒட்டப்பு எப்படி எல்லாம் தழுக்கு என்ன நீ கேக்குறப்ப நிக்கிறது 3, ஆ கூட ஒண்ணு வந்திருக்குன்னு சொல்லுங்க. அதானே பாத்தேன் முழுமையா சொல்லி தொலைங்க 3 நிக்கிதான், கூட ஒண்ணு வந்திருக்கான். சரி வந்தவருக்கு மதிப்பு மரியும் கொடுக்கணும்னே இனப்பட்டு மொழிப்பட்டு நாட்டுப்பட்டு ஜான் பிள்ளை நான் ஆண் பிள்ளை வரையறு கொடுக்கணும் கூப்பிடவா கூப்பிட்டு பாரு, வரலன்னா அப்புறம் என்ன கேளு. ஏன்னா அவருக்கே தெரிய சொல்லி கொடுப்போம் அவ்வளோ இருக்கு போயான்னு அதுல எல்லாம் கம்பான ஆளு. வணக்கத்துக்குரிய மனவெடுவரே சங்கு ஊதுற சத்தம் இருக்குது, இந்த நேரம் போக கூடாது. அந்த சங்கு அடங்கினதுக்கு அப்புறம் போங்க. வணக்கத்துக்குரிய வனவேடுவரி தாங்கள் பெருமன் ஏன் தெரியுமா மடுத்தவர் இங்கே கன்னி பெண்கள் காவல் காக்கிற இடம் வேற்றாடவர் இங்கே வரக்கூடாது அதுவும் தாங்கள் வேட்டாடவர் அந்த விஷயத்தை ரத்தன சுருக்கமாக எடுத்து சொல்லுங்கள் மானபாத்தியாலானே ரத்தனத்துக்கு சுருங்கி இருக்கோ இல்லையா அதை பத்தி நமக்கு அவசியம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்போ உன் இடத்துல பொறுப்பை ஒப்படைத்து சொல்கிறேன். இடத்தின் தலைவி நீ, நானே அவர் இல்லை என்று சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனால் உன்னை கேட்காமல் நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. முடிவும் நாம் எப்பொழுதுமே அமாவாசை என்று குடும்பத்தோடு ரவுண்டு கட்டி உட்கார்ந்து முடிவெடுப்பது தானே வழக்கம். ஆமா இந்த அமாவாசை நம்ம ஒன்று சேர முடியவில்லை, அதனால் முடிவு எடுக்கவில்லை. நீ முடி எடுக்கலையா? முடிவு என்னன்னு சொல்ற? நீ சொல்றத ஒழுங்கா சொல்லுனே. நல்ல பதிலை சொல்லிட்டு வா. சரி இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் பிரிஞ்சு கிடக்கிற வேலையெல்லாம் போய் அடங்க. பிரிட்ஜில் வேலி அடைக்கவா? இல்லனே பிரிஞ்சு கிடக்கிற வேலையெல்லாம் போய் அடங்க. அங்க அடைக்கிற சத்தம் இங்க சத்தம் கேட்கணும். இங்க அடைச்சானாக்கா சத்தம் பயங்கரமா கேட்டு போவேன். அப்புறம் சொல்லாத யாரு உன்ன சொல்லி சொல்லி